தற்போது வன ஆர்வலர் காளிராஜ் காத்திருக்கிறார். அவரிடம் செல்வோம். கோவை மாங்கரை அருகே தற்போது குட்டி யானை உயிரிழந்துள்ளது. இது குறித்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்க சார். ஹலோ ஹலோ மாங்கரையில் உயிர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதான் இது மிக சோகமான செய்தி. காலையிலேயே நாங்க பதிவு செய்தோம். இது வந்து பன்றியை கொல்வதற்காக யாரோ வைத்த இந்த அவுட்டுக்காய் எனப்படும் அந்த உணவு அது கொல்வதற்காக வைக்கப்பட்டதை வந்து யானை குத்தி சாப்பிட்டு இறந்திருக்கிறது. இது இன்றைக்கு ஒரே நாளில் கோவையில் 2 யானைகளுடைய மரணம் என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இந்த 2மே மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட மரணம். யானை வந்து நம்முடைய காட்டினுடைய பெரிய உயிர் சூழலின் வாழ்வாதாரமாக இருப்பது. அதை கீஸ்டோன் ஸ்பீசிஸ்னு சொல்லுவாங்க. யானை அழிந்தால் காட்டில் பல மரங்கள் முளைக்காது. யானை இல்லைன்னா காட்டில் பல உயிர்கள் வாழ முடியாது. ஒரு ஆதார உயிரினம்னா அதை காட்டின் ஆதார உயிரினம்னு யானையை வந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்படியேப்பட்ட ஒரு யானையின் மரணம் என்பது காட்டின் மரணமாகவே நாம் கருத வேண்டும். காட்டின் மரணம் என்பது எதிர்கால நம் தலைமுறையினுடைய வாழ்வை சிதைக்கிற ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும். இதற்கு காரணமானவர்கள் இந்த குட்டி யானை மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது தேடி அவர்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மாதிரி நிகழ்வுகள் தொடரா வண்ணம் எல்லா தரப்பிலும் சேர்ந்து இது முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா இந்த வேட்டை என்பது நம்ம தமிழ்நாட்டில் குறைந்திருக்கிறதா நாம் கருதுகிறோம். நேரடியான வேட்டைக்கு போக இப்படி மறைமுகமாக வேட்டையாடுகிற வழக்கம் இருந்து வர காரணத்தினால்தான் இந்த யானை இறந்திருக்கிறது. பன்றிக்கு வைக்கிற போது பார்த்து கொண்டிருப்போமானால் யானைக்கு இது நேர்ந்து விடுகிறது. பன்றியாகட்டும், மானாகட்டும், யானையாகட்டும் எந்த உயிரினத்தையும் கொல்வது இந்திய வன உயிரின சட்டப்படி குற்றம். அதை செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். யாராவது ஒரு சிலருக்காவது அந்த தண்டனை வழங்கப்பட்டால்தான் இது போன்ற செயல்கள் நிறுத்தப்படும். அதற்கு விரைந்து வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். சார், கடந்த ஒரு வாரமாகவே 7 யானைகள் அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கிற நிலைமையில யானைகளின் இறப்பை தடுக்க வனத்துறை என்ன விதமான நடவடிக்கையை மேற்கொண்டு வராங்க? இப்ப இந்த மரணங்கள்ல வந்து பெரும்பாலான மரணங்கள் வந்து காட்டுக்கு வெளியே மனித குடியிருப்பு பகுதிகளில் மனித செயல்பாடுகளால் ஏற்பட்டிருக்குங்க. அது யானையில் ரயிலில் அடிபட்டு யானை மரணமாகட்டும், அல்லது இது மாதிரி ஒரு வெடிப்பொருளை சாப்பிட்டு ஏற்பட்ட மரணமாகட்டும், அல்லது யானை பிடிக்கும் போது ஏற்பட்ட மரணமாகட்டும், எல்லாமே நம்முடைய செயல்பாடுகள் நடந்தது. இதில் இயற்கையான மரணங்களை தவிர்த்து மற்ற மரணங்கள் அனைத்துமே நமக்கு சோகமானவைதான். அதுவும் ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து இந்த நிகழ்வுகள் என்பது கோவை போன்ற யானைகளுடைய பெரிய வாழ்விடத்தில் ஏற்பட்டிருக்கிற ஏதோ சிக்கலைத்தான் காட்டுகிறது. அவங்களுடைய பாரம்பரியமான வாழ்விடத்தில் யானைகள் இவ்வளவு காலம் ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பு வரை சுதந்திரமாக வாழ்ந்தன. அந்த யானைகள் எப்போதுமே காட்டை விட்டு வெளியில வராது. அதனுடைய வாழ்விடமான அந்த காட்டு வனப்பகுதியிலேயே போயிட்டு வந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனா அதுக்கு சொந்தமான வனப்பகுதி சில நேரங்கள்ல தனியார் பட்டா நிலங்களாகவும் இருந்துட்ட காரணத்தினால அங்கு ஏற்பட்ட தடைகள் மூலமாக அவை வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. வெளிவரும் போது மனித செயல்பாடுகளால் இப்படி மரணம் அடைகிறது. இந்த மரணத்தை தவிர்ப்பதற்கான நடவடிக்கையை அரசுதான் முன்வைக்க வேண்டும். ஏன்னா இது வனத்துறை யானை வெளிவந்தா விரட்டுகிறார்கள், காட்டுக்குள்ள விரட்டுறாங்க, விடிய விரட்டுகிறார்கள். சில நாள் தொடர்ந்து அந்த பணியை செய்கிறார்கள். அதுக்கு மேல காட்டுக்கு வெளியிலே வனப்பகுதிக்கு வெளியிலே ஏற்படக்கூடிய தடைகளை அகற்றுவதற்கு வனத்துறைக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அதை மாவட்ட நிர்வாகம் அரசு தான் செய்யணும். அரசு அதுல எவ்வளவு விரைவாக நடவடிக்கை எடுக்குமோ அப்போதுதான் இது மாதிரி யானை பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆகவே இந்த யானையினுடைய வலசை பாதைகள் என்று சொல்லக்கூடிய அதனுடைய பாரம்பரிய வழித்தடங்களில் ஏற்பட்டு இருக்கிற இடையூறுகளை தவிர்க்க வேண்டும். அதே போல இந்த தடாகம் போன்ற பகுதிகளில் யானையை வந்து தொடர்ந்து அதாவது டீஸ் பண்றது, அது பின்னாடி போயிட்டு கல்லெடுத்து அடிக்கிறது, பட்டாசு வெடித்து, அதாவது ஊருக்குள் வராத யானைகள் காட்டுக்குள்ள இருக்கிற யானைகளே தீண்டுபவர்கள் கூட அங்க இருக்கிறாங்க. அவர்கள் மேலையெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறோம். யானை வந்து ஒரு விளைநிலத்திற்கோ குடியிருப்பு பகுதிக்கோ வருகிற போது அதனை விரட்டுகிற பணியில வந்து உள்ளூர் மக்களும் சேர்ந்து ஈடுபட வேண்டும். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு சில பகுதிகளில் யானைகள் காட்டை விட்டு வெளியேறாம இருக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட அகழிகள் போன்றவைகள்லாம் அவை பராமரிக்கப்படாமல் உள்ளது. தொடர்ந்து பராமரிக்க நிதி ஒதுக்கீடு செய்தால் இந்த தடாகம் போன்ற பகுதிகளில் பெரிய அளவு அகழி வெட்டப்பட்டது. ஆனா அந்த அகழிகள்ல பல இடங்கள்ல யானை கடந்து விடக்கூடியதாக இருக்குது. அதையெல்லாம் சரி செய்யணும். இதெல்லாம் சரி செஞ்சோம்னாதான் யானையினுடைய அதனுடைய வாழ்விடமான காடுகளில் அவை சுதந்திரமாக வாழ்வதற்கு
நாம வழி செய்தோம்னா அது மனித குடியிருப்பு பகுதிக்கு வராது. வரும்போது மட்டும்தான் இது மாதிரி மரணங்கள் ஏற்படுகிறது. இதை கவனத்தில் கொண்டு அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவும் குறிப்பா இந்த யானையினுடைய வலசை பாதைகளில் இருக்கக்கூடிய பெரும் கட்டிடங்கள், யானை பாதைகளை தடை செய்கிற கட்டிடங்களை அகற்றுவதற்கும் புதிய கட்டிடங்கள் முளைக்காமல் இருப்பதற்குமான ஒரு சட்டத்தை அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும்.